இந்த ஆண்டு நிறைய மருத்துவ மாணவர்கள் MBBS மற்றும் PDS கலந்தாய்வுக்கு கண்டிப்பா காத்திருப்பீங்க. முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஆண்டு மருத்துவ கலந்தாய்வுல ஒரு புதிய விதிமுறைகளை ஃபாலோ பண்றதுக்கு டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அதாவது பொது சுகாதார சேவைகள் அதாவது இயக்குநரகம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்ல ஒரு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய ரவுண்ட்ல நம்ம சீட்டை ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரியா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த சேனல்ல கண்டிப்பா நிறைய மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் MBBS கவுன்சிலிங் PDS எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கா இருக்கட்டும், அதாவது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கா இருக்கட்டும், முதல் ரவுண்ட்ல சீட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த சீட்டை வேணாம், அதாவது வேணும்னா அந்த கல்லூரியில அவங்களுக்கு கிடைத்த இடங்கள்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க அடுத்த ரவுண்ட் போய்க்கலாம். அதுக்கு தான் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீ எக்ஸிட்னா, முதல் ரவுண்ட்ல நீங்க ஆல் இந்தியால போய் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணாலும் சரி, ஒரு சீட்டு நமக்கு கிடைக்குது. அந்த சீட்டை வேணான்னு சொல்லிட்டு நம்ம அந்த கல்லூரியில போய் ரிப்போர்ட் பண்ணாமலையோ இல்ல எதுவுமே சொல்லாம நம்ம விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ரீ எக்ஸிட், அதாவது ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். ஐ மீன் ஃப்ரீ எக்ஸிட்னா அதுதான், அது ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். அவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வரல, நாட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் கவுன்சிலிங் அந்த சீட்டை செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணி வேக்கன்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை அவங்க எடுத்து வர்ற மாதிரியா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நோட்டிபிகேஷனும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய சஜஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, எவ்ரி இயர் அந்த முதல் ரவுண்ட் சீட்டை செகண்ட் ரவுண்ட்ல இவங்க ஐ மீன் விடுறதுனால நிறைய சீட்டு ஃபார் 60% இருந்து 70% கவர்மெண்ட் சீட்ஸும் 80% டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் ஃபில் ஆகாமே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்தவங்க ஸ்டேட் பக்கம் போறாங்க, ஆல் இந்தியா பக்கம் போறாங்க. இதனால ஒவ்வொரு ஸ்டேட் மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடுன்றது பாதிக்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிச்சுன்னா அடுத்த ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரியா இந்த ரூல்ஸை சீனியர் TGHS, அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் உடைய சீனியர் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸை எல்லா ஸ்டேட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். MCC கவுன்சிலிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஸோ சஜஷன் கேட்டிருக்காங்க. மேபி இந்த ரூல்ஸ் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது இன்னும் ஓரிரு நாட்கள் அண்ட் கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூலை பொறுத்து நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ரவுண்டும் சீட்ஸ் வேக்கண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது. அதே மாதிரியா தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவை ஸோ போய் சேர்ற சொல்லி அவங்கள விழிப்புணர்வு பண்றாங்க. அதே மாதிரியா இந்த நல்ல மருத்துவ படிப்புகளுக்கான அந்த நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாக்கு போனாங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மார்க் மதிப்பெண்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ஸ்டேட் கோட்டால கிடைக்கும் அப்படின்ற மாதிரியா தமிழ்நாடு இப்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸை இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஒரு சில நாட்கள். ஸோ இந்த வாரம் நமக்கு கவுன்சிலிங்